ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா மயிலாடு அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் குடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃப்ரம் த மேக்கர் ஆஃப் DNA டாடா. நார்த் இந்தியாவில நம்ம ஊருக்கு கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. தற்கொலை எதுக்குமே திருவாகாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து? சார், எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியே நான் கேட்கல. அவர் யாரு சார்? வேற மாதிரி இருக்கும் போல இருக்கே படம். நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ்ஐ சூர்யா படம் மாதிரி இருக்கு. என்ன கான்செப்ட் இது? டிஃப்ரெண்டா போகுது. காமெடியா இருக்கும் போல இருக்கே படம் முழுக்க. என்னங்க சார் இது? பொலிட்டிக்கல் எனிமீஸ். From the director of Cuckoo and Joker. Oh, super. என் வண்டியிலாவது ஏறிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு வாணி அம்மா சொல்லுது. அப்படி ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணும்னா அதுல என் பேருக்கு மேல உங்க பேர் தான் இருக்கணும். முட்டிசிப்பி நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன். பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேரு வரலாற்றுல உனக்கு பதிவாகுமாப்பா. ஏதோ வித்தியாசமான கதை மாதிரி போகுது. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனையே வேற. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார். அதுக்கு தான் ஸ்மூத்தா ஒரு லைன் இருக்கு. கடவுள் எதுக்கு மனுஷனுக்கு ஓரஞ்ச மிட்டாய் மாதிரி 2 கிண்டி கொடுத்துருக்குன்னு தெரியுமா? இல்லாதப்பட்டவனுக்கு ஒண்ணு கொடுத்தா அவனும் ஹாப்பியா இருப்பான், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். புரோக்கர் ராஸ்கல். நாங்க 2 பேரும் செத்து தவசமாயாச்சு. இப்ப மறுபடியும் ஒருத்த கிட்டி வேற நிக்கிறான். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நாட்டில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்த பேப்பர்ல வந்து அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி போட்டிருக்கு. கொஞ்ச நாள் வீல் சேர்ல உட்காந்துட்டா ஏறி மிதிச்சு போகணும்னு நினைப்பாங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரம்மம் ஒரு கடைக்கோடி மனுஷன்ட்டு கொடுத்துருக்கு. ஸ்டோரி வேற லெவலுங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்காங்க. வேற மாதிரி. பாலிமர் சன் நியூஸ் பகல் செய்திக்கு ரெடி பண்றேன்னு பார்த்தா டைரக்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனுக்கு பிளான் பண்றியே. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராஜு முருகன். கேரண்டினே, மினிமம் கேரண்டினே. வேற மாதிரி இருக்கு. ஓகே. ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கதையுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கதையா தான் இருந்துச்சு. ஒரு ஒரு நல்ல கதை மாரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த கதைய வந்து காமெடியா கொண்டு போற மாரி தான் தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர்ல வந்து நெறைய காமெடி சீன்ஸா வந்து கொண்டு போறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சீரியஸான கதைய வந்து மக்களுக்கு பிடித்த வகையில வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது எந்த இடத்துலயுமே போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்கங்க வந்து காமெடியாவும் கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ரீசென்ட்டாவே சசிகுமார் அண்ணனோட எல்லா படத்தையும் பார்த்தீங்கனாலே வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? அவர் கதைகள சூஸ் பண்ற விதமே வந்து வேற லெவல். அவரோட கடைசியா வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமா இருக்கட்டும். டூரிஸ்ட் ஃபேமிலில வந்து கதை வந்து ஒரு சிம்பிள் கதை. அதுல வந்து அவரால முடிஞ்ச அளவுக்கு வேற லெவல்ல வந்து நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கதையுமே வந்து அந்த படத்தையுமே பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா வந்து சிம்பிளான கதை. அந்த சினிமா தன்மைய வந்து நெறையா வந்து உள்ளுக்குள்ள திணிக்காம, அந்த கதைக்கு என்ன தேவை? அத மட்டும் பார்த்து பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. அதனால தான் வந்து அந்த படம் வந்து அவ்வளோ அழகா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து அகதிகளா வரவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதையும் அழகா வந்து எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாரி சசிகுமார் அண்ணனோட எல்லா படமுமே வந்து ஒரு நல்ல கதை, அ நல்லா இருக்கும். பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். அதே மாரி தான் இந்த படமும் இருக்கும்னு நெனைக்கிறேன். உண்மையிலேயே இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஏன்னா வந்து சசிகுமார் அண்ணன் படம்னாலே எனக்கு வந்து ரொம்ப புடிக்கும். இந்த படத்துக்காகவும் நான் வெயிட் பண்றேன். இப்போ வந்து இந்த ட்ரெய்லர பார்த்தத வச்சு நம்ம வந்து ஸ்டோரி எப்படி இருக்கலான்றத நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு சசிகுமார் அண்ணன் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த கிராமத்துல அவர் இருக்கிறம்போது, அவருக்கு வந்து பெருசா எந்த விவரமும் தெரியல. தெரியாம வந்து அவர பொறுத்தவரைக்கும் என்ன, நம்ம வேலைக்கு போறோம். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்ச காச வந்து குடும்பத்துக்காகவும், நல்லதுக்காகவும் செலவழிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். மத்தபடி வந்து அவருக்கு பெருசா வேற எந்த விவரமும் தெரியல. நாட்டுல என்ன நடக்குது? என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது? அ என்னென்னலாம் நடக்குது? அத மாரி எந்த விஷயமும் அவருக்கு தெரியாத மாரி ஒரு கேரக்டரு. அப்படி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து, அவர் வந்து நார்மலா வந்து எல்லார் மாரியும் வந்து
வந்து வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, அவர பார்த்துக்கிறாரு. இந்த மாரி தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லர்லயே அவர் வந்து ரேஷன் கார்டு எடுக்க போற மாரி சில காட்சிகளும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து அவருக்கு ஃபேமிலி யாரும் இல்லைன்னு நெனைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரேஷன் கார்டு இந்த மாரி சில ப்ரூஃப் வந்து அவருக்கு தேவைப்படுது. அதனால அத எடுக்க போறாரு. அப்போ வந்து சில விஷயங்கள் நடக்குது. அப்பதான் வந்து ஹீரோயினையுமே காட்டுறாங்க. ஆ ஹீரோயினுமே வந்து ஹீரோவ லவ் பண்ற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிரும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரேஷன் கார்டும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. பண பிரச்சனையா? இல்லாட்டி வந்து யாராவது ஏமாத்திட்டாங்களா? என்னன்னு தெரியல. அவரோட கிட்னிய வந்து எடுக்கிறதா வந்து ஒரு டாக் வந்து வந்துச்சு ட்ரெய்லர்ல. ஓகேங்களா? அதாவது அது என்ன காரணம்னு தெரியல. பணம் குடுக்குறோம். உன் பண தேவைய நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லி இந்த மாரி பண்ணாங்களா? இல்லாட்டி வந்து அவரு விவரம் தெரியாத ஒரு ஆளா தானே இருக்கிறாரு. அதனால வந்து நெறைய பணம் கிடைக்கும். பண தேவை இல்லைனாலுமே நெறைய பணம் கிடைக்கும். நீ பணக்காரன் ஆயிர இந்த மாரி சொல்லி ஏதாவது ஏமாத்தி அவரோட கிட்னிய எடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனா வந்து அவரோட கிட்னிய எடுக்க ஒத்துக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒத்துக்கிறாரு. எடுக்குறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவர கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அதாவது கிட்னி எடுத்துட்டா விட்டுறணும்ல. கிட்னி எடுத்ததுக்கு அப்புறம் விட்டுறணும். ஆனா வந்து அவர கொலை பண்ண பார்க்குறாங்க. ஸோ அந்த அத தெரிஞ்சுக்கிட்ட அவரு வந்து அதுலருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு அதுலருந்து வெளிய வந்துடுறாரு. இவர் தப்பிச்சது வந்து அந்த கிட்னி எடுத்த கும்பலுக்கு தெரியாது போல இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர வந்து கொன்னுட்டோம்ன்னு சொல்லி, இவர் மட்டும் இல்ல. இவரோட சேர்த்து இன்னும் ஒரு 6 பேர வந்து இதே மாரி கிட்னி எடுத்துட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல சசிகுமார் அண்ணனும், ஹீரோயின் மட்டும் தப்பிச்சாங்களா? இல்லாட்டி சசிகுமார் அண்ணன் மட்டும் தப்பிச்சாங்களா? என்னன்னு தெரியல. ஆனா வந்து சசிகுமார் அண்ணன் தப்பிச்ச மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அந்த கிட்னி எடுத்த கும்பலே வந்து, அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அந்த கிட்னி எடுத்தவங்க பூரா செத்து போயிட்டாங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயி செத்து போயிட்டாங்கன்ற மாரி ஒரு நியூஸ் குடுத்துட்டாங்க. அத பார்த்தோனே சசிகுமார் அண்ணனுக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது! கிட்னி எடுக்கிறதா சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம செத்துட்டோன்றாங்க. நமக்கு செத்ததுக்கு வந்து எல்லா ஆதாரமும் கிரியேட் பண்ணிட்டாங்க. எல்லா ஆதாரமும் கிரியேட்டும் பண்ணியிருக்காங்க. இப்படி போகுற சமயத்துல அவர் வந்து நெறைய இடங்கள்ல போய் கேட்கிறாரு. இந்த மாரி நான் சாகல. நான் உயிரோட தான் இருக்கேன். அப்படின்னு காட்டுறாரு. ட்ரெய்லர்ல கூட ஒரு காமெடியா ஒரு சீன் கொண்டு போயிருப்பாங்க. ரேஷன் கார்டும் இருக்கும், டெத் சர்டிபிகேட்டும் இருக்குன்ற மாரி கொண்டு போயிருப்பாங்க. நீ இருக்க, இல்ல. எஸ்.ஜே. சூர்யா சார் படம் மாரி இருக்கு. அப்படின்ற மாரிலாம் வந்து ட்ரெய்லர்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்பலாம் பார்க்கும்போது வந்து அவர ஏதோ ஏமாத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து போராடுறாரு. இந்த மாரி நான் உயிரோட தான் இருக்கேன்ற மாரி போராடும்போது, மறுபடியும் அந்த டீமுக்கு தெரிஞ்சு, மறுபடியும் வந்து இன்னொரு கிட்னி எடுத்துட்டு கொன்றலாம்னு ட்ரை பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சோனே, அவரோட இன்னொரு கிட்னிய எடுத்துட்டு அவர கொன்றலாம்னு நெனைக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அவரு உயிரோட இருந்தா அவங்க மாட்டிக்குவாங்கன்னு நெனச்சு, இவங்க இந்த மாரி பிளான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அவரு வந்து எப்படி வந்து அவங்க ஏமாத்தி தான் கிட்னி எடுத்தாங்க. என் உயிரையும் இப்ப எடுக்க பார்க்குறாங்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்ன வந்து செத்துட்டேன்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்படின்றதெல்லாம் எப்படி அவரு ப்ரூஃப் பண்றாரு? அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கதையா இருக்கும். நல்லா கொண்டு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த படத்துக்காக நான் உண்மையிலேயே வெயிட் பண்றேன். இப்ப நான் சொன்னது தான் படத்திலேயே இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ட்ரெய்லர பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சுச்சு? எனக்கு என்ன கெஸ் இருந்துச்சோ, அதத்தான் நான் சொன்னேன். இதுதான் படத்துல இருக்கணும்ன்றது எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஏன்னா வந்து ட்ரெய்லர்ல இருக்கிறதெல்லாம் படத்துல இருக்காது. இப்போ வந்து ட்ரெய்லரே வந்து ட்விஸ்ட் தான் பண்றாங்க. ட்ரெய்லர்ல ஒரு மாரி கதை போகுது, படத்துல வேற மாரி கதை போயிருது. அதனால வந்து இதெல்லாம் வந்து படத்த பார்த்தா தான் கண்டிப்பா நம்மளால தெரியும். ஓகேங்களா? அதனால வந்து எல்லாருமே படத்த போய் பாருங்க. படத்த போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சசிகுமார் அண்ணனோட படம் வேற மாரி இருக்கும். கதையும் டிஃபரெண்ட்டா இருக்கும். நல்லாவும் கொண்டு போயிருப்பாங்க. அதனால நம்பி எல்லாருமே போய் தியேட்டருக்கு போய் படத்த பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.